அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்க்க போறோம். ஸோ 20 டூ 27. ஸோ ஏப்ரல் 20லேருந்து ஏப்ரல் 27. ஏப்ரல் 27 வரைக்கும் உள்ள நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நடப்பு நிகழ்வுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. குரூப் 4 அப்கமிங் குரூப் 4ல குரூப் 4, குரூப் 1 2க்குமே நடப்பு நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம நடத்துற நம்ம பார்க்குற அந்த நடப்பு நிகழ்வு பார்த்துட்டே போனாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ பாருங்க, இந்தியாவில் தொடர்ந்து மிக நீண்ட காலம் எம்பியாக இருந்த பெண் என்ற சாதனை படைக்கும் நோக்கில் உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் தொகுதியில் களம் காண்கிறார் பாஜகவின் மேனகா காந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன இது வந்து அரசியல் தான். ஆனா இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தொடர்ந்து மிக நீண்ட காலமாக எம்பியாக இருந்த பெண் வந்து இருக்கிற பெண் பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தா பார்த்தீங்கன்னா சுமித்ரா மகாராஜன். சரி, சுமித்ரா மகாஜன் தொடர்ந்து மிக மிக நீண்ட காலம் எம்பியாக இருந்த பெருமை இப்போது தக்க வைத்திருப்போர் பாஜக மூத்த தலைவருமான மக்களவை முன்னாள் தலைவருமான இது மக்களவை முன்னாள் தலைவர் சுமித்ரா மகாஜன். சரி, சுமித்ரா மகாஜன். ஸோ இவங்க தான் இப்போ வந்து இருக்காங்க. இதை தொடர்ந்து மேனகா காந்தி வந்து வரப்போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியுமா வரப்போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இப்ப இருக்கிறவங்க யாருன்னா இந்தியாவில் தொடர்ந்து மிக நீண்ட காலமாக பெண் எம்பியாக இருக்கிறவர் பாத்தீங்கன்னா சுமித்ரா மகாராஜன். ஸோ இப்ப வரப்போறவங்க பாத்தீங்கன்னா மேனகா காந்தி. சரியா, இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சுமித்ரா மகாஜன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு குரூப் 4 லெவல்ல கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. சரியா, அடுத்த நியூஸ் போலாம். பாதுகாப்புத் துறைக்கு 2023ல் அதிகம் செலவிட்ட நாடுகளில் 4வது இடத்தில் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. சரியா, என்ன சொல்றாங்கன்னா பாதுகாப்புத் துறைக்கு கடந்த ஆண்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்த நாடுகளின் பட்டியலில் 4வது இடத்தில் இந்தியா இருப்பதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமைதி ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ஆர்கனைசேஷன். சரி, ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இந்த பாதுகாப்பு துறைக்கு கடந்த ஆண்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்த நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 4வது இடத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாதுகாப்பு படைகளில் வீரர்கள் மற்றும் ராணுவ செயல்பாடுகளுக்கான செலவுகள் அதிகரிப்பதால் இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, பாதுகாப்பு துறைக்கான மொத்த பட்ஜெட்டில் அவற்றின் பங்கு 80% ஆகும். மொத்த பட்ஜெட்ல வந்து பாதுகாப்பு துறை டிஃபென்ஸுக்கு 80% செலவு பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சரியா, அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்தியாவோட இடம் வந்து பார்த்தோம்னா 4வது இடம். சரியா, பாதுகாப்புத் துறைக்கு 2023ல் அதிகம் செலவிட்ட நாடுகளில் இந்தியா வந்து 4வது இடமா இருக்கு. சரியா, ஸோ இந்த ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம். அடுத்து சிடிபி சுரக்ஷா ஷாப்னு சொல்லிட்டு ஒரு செயலி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன இணையதளம், ஓகே, வெப்சைட். சிடிபி சுரக்ஷா இது என்னன்னு பார்க்கலாம். மத்திய அரசானது தொகுப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தோட்டக்கலை விவசாயிகளுக்கு ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதற்காக புதிய இணையதளத்தினை அறிமுகம் செய்துள்ளது. இந்த தோட்டக்கலை விவசாயிகளுக்கு வந்து மானியம் சப்சிடி சப்சிடி வழங்குவதற்காக மானியம் வழங்குவதற்காக புதிய இணையதளம் தொடங்கியிருக்கு. அதுதான் சிடிபி சுரக்ஷா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இணையதளம் சிடிபி சுரக்ஷா என அடையப்படுகிறது. சுரக்ஷா அப்படின்னா ஒருங்கிணைந்த வள ஒதுக்கீடு, தகவல் மற்றும் பாதுகாப்பான தோட்டக்கலை உதவி ஆகியவற்றிற்கான அமைப்பு. முக்கியமா ஹார்டிகல்ச்சரை பத்தி பேசுறது. சரி, அவ்வளவுதான். இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தின் என்பிசிஏ, ஓகே, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈருப்பி பற்று சீட்டினை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் மானியங்களை உடனடியாக வழங்கும் இந்த தளம் வழிவகுக்கும். ஸோ உடனடியாக இந்த ஹார்டிகல்ச்சர் விவசாயிகளுக்கு உடனடியாக மானியம் வந்து வர்றதுக்கு இந்த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பயன்படுத்த இந்த ஈருப்பி, அந்த பற்று சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஈருப்பி கார்டு அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதை பயன்படுத்தி நம்ம விவசாயிகளுக்கு வந்து அவர்கள் வங்கி கணக்கில் மானியங்களை உடனடியாக வழங்க இந்த தளம் வழிவகுக்கும் சொல்லி சிடிபி சுரக்ஷா தளம். ஸோ முக்கியமா ஹார்டிகல்ச்சர் விவசாயிகளுக்கு, ஹார்டிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு. சரியா, அடுத்து சாக்சம் செயலி. ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினால் உருவாக்கப்பட்ட சாக்சம் செயலியானது. அப்ப சாக்சம் செயலி யார் உருவாக்கியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி வாக்காளர்களின் பதிவு முதல் தேர்தல் நாளில் அவர்களுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்குவது வரையிலான பல்வேறு சேவைகளை வழங்குகிறது. முக்கியமா மாற்றுத்திறனாளி ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்றது, ஓகே, முக்கியமா உதவி செய்யறது பாத்தீங்கன்னா சாக்சிங் செயலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயலி. ஸோ அறிமுகப்படுத்தினது யாரு? இந்திய தேர்தல் ஆணையம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரியா,
அடுத்து உலக மக்கள் தொகை குறித்த நிலை 2024. யாரு இந்த ரிப்போர்ட் யார் குடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் நேஷன் ஃபண்ட் ஃபார் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆனது 2024ஆம் ஆண்டு உலக மக்கள் தொகை குறித்த நிலை என்ற அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதுல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, சைனாவ நம்ம இந்தியா முந்திட்டோம். சரி, சைனா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்ப சைனாவ முந்தி இந்தியா ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. 144.17 கோடி மக்கள் தொகையுடன் உலக அளவில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்ற நிலையில், அதனைத் தொடர்ந்து 142 கோடி. அப்ப 2 கோடி இந்தியா மக்கள் தொகை 2 கோடி சைனாவை விட கூட இருக்கும். சரியா? 142.5 கோடி தான் சைனா. ஆனா அது அது அத முந்தி நம்ம 144.17 கோடி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உலக மக்கள் தொகை நீங்க மெயின்ஸ்ல குரூப் 1 மெயின்ஸ்லயோ, குரூப் 2 மெயின்ஸ்லயோ உங்களுக்கு ஒரு கீ பாயிண்டா எடுத்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அக்கார்டிங் டு யுனைட்டட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்தியா இந்தியா ஓவர் பாப்புலேஷன் சைனா பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரி, சைனா விட இந்தியா முந்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எழுதலாம் நீங்க. இந்த ரிப்போர்ட் போட்டாலே உங்களுக்கு மார்க் கூட வந்துடும். சரியா? அடுத்து 16வது உலக எதிர்கால எரிசக்தி உச்சி மாநாடு. ரொம்ப முக்கியமானது. 16th வேர்ல்டு ஃபியூச்சர் எனர்ஜி சமிட் 2024 எங்க நடந்திருக்கு? அபுதாபியில் நடந்திருக்கு. அபுதாபியில் நடந்திருக்கு. சரியா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டிற்கான இந்திய பறவைகளின் நிலை குறித்த அறிக்கை. தமிழ்நாடு ஸ்டேட் பேர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகே, இந்திய பறவைகளின் நிலை குறித்த அறிக்கை. தமிழ்நாடு விட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் காணப்படும் 85 இனங்கள் உயர் வழங்காப்பு முன்னுரிமை வழங்கப்படும் இனம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. மைனா தளம் அப்படின்னு சொல்லிட்டு தளம் இருக்கு. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட புவியிடத்தில் உள்ள பறவைகள் மற்றும் அவற்றின் வழங்காப்பு அந்தஸ்து குறித்து அடையாளம் காண உதவுகிறது. ஒரு குறிப்பிட்ட புவியிடத்தில் ஜாகிரபிகல் ஏரியால அந்த பறவை இருந்துச்சுன்னா, அந்த பறவையோட வளங்காப்பு, சரியா? வளங்காப்பு அந்த எப்படி அதை காக்குறது, பிளஸ் அந்தஸ்து அது எப்படி எந்த அந்தஸ்துல இருக்கு, ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் சொல்லுவோம். எந்த அந்தஸ்துல இருக்குன்னு சொல்லிட்டு அடையாளம் காண்றதுக்கு இந்த மைனா தளம் சொல்லக்கூடிய இந்த தளம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? அடுத்து ஸோ 17 வயதான டி குகேஷ் கேண்டிடேட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. நியூஸ்ல அடிக்கடி வந்துச்சு. கேண்டிடேட்ஸ் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான தேர்வு நிலை சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்று இந்த உலக பட்டத்தை வென்ற இளம் வயது வீரராக வரலாறு படைத்துள்ளார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4 வரதுக்கு, குரூப் 1 வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. டி குகேஷ் 17 வயதான சிறுவன் டி குகேஷ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்று இந்த உலக பட்டத்தை வென்ற இளம் வயது வீரராக வரலாறு படைத்துள்ளார். சரி, டி குகேஷ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழகத்தில் ஆண்டுக்கு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு நியூஸ்ல வந்திருக்குன்னா, இப்ப மே மாசம் எதுனா நடக்காது, கிராம சபை நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 1 கிராம சபை கூட்டம் நடக்காது. ஏன் அப்படின்னா எலெக்ஷன் இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் எலெக்ஷன் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல என்னது மே 1ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெறாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஆண்டுக்கு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. அப்ப கிராம சபை கூட்டங்கள்ன்றது வருடத்துக்கு எத்தனை முறை? 6 முறை நடத்தப்படுகின்றன. இந்த 6 முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, குடியரசு தினம் ஜனவரி 26, உலக தண்ணீர் தினம் வேர்ல்டு வாட்டர் டே சொல்லுவோம் மார்ச் 22, தொழிலாளர் தினம் மே 1, சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, மகாத்மா காந்தி பிறந்த தினம் அக்டோபர் 2, உள்ளாட்சிகள் தினம் நவம்பர் 1. இதுல புதுசா சேர்த்திருக்கிறது ஒண்ணு உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சிகள் தினம் நவம்பர் 1. இது 2 தான் புதுசா சேர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4 தாட்டி தான், வருஷத்துக்கு 4 தாட்டி தான் இந்த கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும். இந்த அரசு வந்ததுல 6 முறை, வருடத்துக்கு 6 முறை இந்த மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தன்னும் அன்றும் உள்ளாட்சி தினம். ஓகே, உலக உள்ளாட்சிகள் தினம் நவம்பர் 1. இது 2 நாளையும் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. அப்ப தமிழகத்தில் ஆண்டுக்கு 6 முறை என்னது சட்டசபை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த 6ன்றது நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உலக தண்ணீர் தினம் மார்ச் 22 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளாட்சிகள் தினம் நவம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து உலக அறிவுசார் சொத்து தினம், வேர்ல்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். சொத்து தினம் ஏப்ரல் 26ஆம் தேதி கொண்டாடுறாங்க. வேர்ல்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. சரி, அன்றாட வாழ்வில் காப்புரிமைகள், பதிப்புரிமைகள், வர்த்தக முத்திரைகள் மற்றும் வடிவமைப்பு ஆகியவற்றின் தாக்கம் பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக இந்த உலக அறிவுசார் சொத்து தினம் கொண்டாடப்படுகிறது சொல்றோம். ஏப்ரல் 26 நல்லா பாத்துக்கோங்க. சரியா? தீம் பாத்தீங்கன்னா ஐபி அண்ட் எஸ்டிஜிஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்லுவோம். பில்டிங் அவர் காமன் ஃபியூச்சர் வித் இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. சரியா? சர்வதேச செர்னோபில் பேரிடர் நினைவு தினம். இன்டர்நேஷனல் செர்னோபில் டிசாஸ்டர் டே ஏப்ரல் 26 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. 1986ஆம் ஆண்டில் இதே நாளில் நிகழ்ந்த கொடிய
அணுசக்தி பேரிடரின் விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 1986ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 26 எப்போ கொண்டாடுறோம் அதே நாள்ல நிகழ்ந்த கொடிய அணுசக்தி பேரிடர், நியூக்ளியர் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். விளைவுகள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. 2016ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையின் தீர்மானம் 71/125 மூலமாக இந்த நாள் நியமிக்கப்பட்டதுன்னு சொல்லிடுறாங்க. 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி அன்று சோவியத் ஒன்றியத்தில் உள்ள செர்னோபில் அணுமின் நிலையத்தில் இருந்து அணு உலை வெடித்தது. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 26, 1986 அன்னைக்கு தான் இந்த செர்னோபில் அணுமின் நிலையத்தில் வந்து ரஷ்யாவில் இருக்க சோவியத் ஒன்றியத்தில் உள்ள செர்னோபில் அணுமின் நிலையத்தில் வந்து இந்த அணு உலை வெடித்தது. ஸோ அந்த நாளை தான் நம்ம என்ன சொல்றோம், சர்வதேச செர்னோபில் பேரிடர் நினைவு தினம் ஏப்ரல் 26 வந்து கொண்டாடுறோம். சரியா, நினைவு கூறும் விதமே கொண்டாடுறோம். அடுத்து ஆரியபட்டா விருது 2024 பாத்தீங்கன்னா இதை யார் வாங்கியிருக்காங்கன்னா பவுலூரி சுப்பாராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இதை வழங்கும் நிறுவனம் எதுனா இந்தியா வானூர்தி அறிவியல் சமூகம். இந்திய வானூர்தி அறிவியல் சமூகம் தான் இந்த ஆரியபட்டா விருதை வருஷம் வழங்குது. இந்த வருஷத்துக்கான விருது பாத்தீங்கன்னா பவுலூரி சுப்பாராவ் வந்து வாங்கியிருக்காரு. சரி, பவுலூரி சுப்பாராவ். அடுத்து இந்தியாவின் முதல் பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் பைலட் திட்டம். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டிபர்பஸ் கிரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் தொடங்கப்பட்டது. அப்போ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டிபர்பஸ் கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட், இந்தியாவின் முதல் பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் பைலட் திட்டம் வந்து எங்க தொடங்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசில் வந்து தொடங்கப்பட்டது. இமாச்சல் பிரதேசம் மாநிலத்துல. சரியா, அடுத்து காலநிலை மாற்ற விழிப்புணர்வை வலியுறுத்தி புவி தினத்திற்காக இந்தியாவின் மிகப்பெரிய காலநிலை கடிகாரம், அதாவது லார்ஜஸ்ட் கிளைமேட் கிளாக் அப்படின்னு சொல்றாங்க. காலநிலை கடிகாரத்தை புது மத்திய அறிவியல் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது சென்ட்ரல் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு சொல்லுவோம். அந்த நிறுவனம் தான் இந்த இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிளைமேட் கிளாக் சொல்லக்கூடிய இந்தியாவின் மிகப்பெரிய காலநிலை கடிகாரத்தை வடிவமைத்துள்ளது. இது வந்து புதுதில்லியில் வெளியிட்டது. அந்த காலநிலை இந்தியாவின் மிகப்பெரிய காலநிலை கடிகாரத்தை எங்க வெளியிட்டது பார்த்தீங்கன்னா புதுடெல்லியிலிருந்து வெளியிட்டிருக்கு. சரியா, ஸோ காலநிலை மாற்ற விழிப்புணர்வை வலியுறுத்தி அந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காண்டி கிளைமேட் சேஞ்ச்னால நம்ம நாடு வந்து ரொம்ப இதாகிட்டு இருக்கு. அவேர்னஸ் வலியுறுத்துறதுக்காக புவி தினத்திற்காக, சரி, வேர்ல்டு எர்த் டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எர்த் டே அதை வலியுறுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்கு, இந்தியாவின் மிகப்பெரிய காலநிலை கடிகாரத்தை இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிளைமேட் கிளாக்கை வந்து நியூ டெல்லியில வந்து இது பண்ணியிருக்கு. சரியா, இந்த எர்த் டே வந்து எப்போ கொண்டாடுவான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எர்த் டே வந்து எப்போ கொண்டாடுவாங்க, சரியா, அதை வந்து கமெண்ட்ல வந்து. அடுத்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து ஏப்ரல் 24 அன்று கொண்டாடப்படுது. ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. சரி, ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்திற்கான நண்பர்கள் வந்து பார்த்தோம். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.